வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதலுடன் இந்தியா எந்த விதத்திலும் நேரடியாக தொடர்பு படவில்லை என்ற போதிலும் இந்தியாவுடன் பாகிஸ்தானுக்குள்ள மோதலின் ஒரு வெளிப்பாடாகவே அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் தாலிபான் என்று அழைக்கப்படும் டிடிபி இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தின. டெக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் டிடிபியை இந்தியாவின் பினாமி அமைப்பு என்கின்றது பாகிஸ்தான் அரசு. ஆனால் அதற்கு அவர்கள் எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை. டிடிபி இந்தியாவிலிருந்து செயற்படுவதும் இல்லை. பாகிஸ்தான் அரசாங்கமும் ராணுவமும் 2024 ஆண்டு முதல் டிடிபியை இந்திய ஆதரவு பெற்ற குவாரிஜ் என்று குறிப்பிட தொடங்கினார்கள். குவாரிஜ் என்பது உருது மொழியில் மதவெறி முஸ்லிம்கள் என்பதை குறிக்கின்றது. வன்முறைக்கான பொறுப்பை இந்தியாவை நோக்கி திருப்பி விடுவதே பாகிஸ்தானின் நோக்கமாக கருதப்படுகின்றது. பாகிஸ்தான் தனது ஜிகாதி துயரங்களுக்கு இந்தியாவை விரைவாக குறை கூறுகின்றது. மேலும் டிடிபியை இந்தியாவின் படைப்பு என்று முத்திரை குத்த முயற்சிக்கின்றது. இருப்பினும் டிடிபியின் எழுச்சிக்கு பாகிஸ்தான் நேரடி பொறுப்பாகும். 1994 ஆண்டு தாலிபான் தொடங்கப்பட்டதிலிருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை ஆதரித்து வந்தது. காரணம், அதன் முதன்மை எதிரியான இந்தியாவுக்கு எதிராக தாலிபான்களை பயன்படுத்தலாம் என்று பாகிஸ்தான் கருதியது. 2001 ஆண்டு செப்டம்பர் 11 அல் காய்தா அமெரிக்காவை தாக்கிய பின்னரும் அதைத் தொடர்ந்து அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த பின்னரும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்தது. பாகிஸ்தான் அரசு ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடத்தையும் பொருள் ஆதரவையும் ரகசியமாக வழங்கிய போதிலும் பாகிஸ்தான் அமெரிக்காவின் நட்பு நாடாக இருப்பதாக கூறப்பட்டது. ஆப்கானிஸ்தானை ஒட்டிய பழங்குடி பகுதிகள் என்று முன்னர் அறியப்பட்ட பகுதிகளில் இருந்து பாகிஸ்தானிய ஜிகாதிகள் ஆப்கானிஸ்தான் தாலிபான் மற்றும் அதன் ஜிகாத் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டு அதில் இணைந்தனர். அதாவது ஆரம்பத்தில் ஒரு தாலிபான் இயக்கமே இருந்தது, அதில் பாகிஸ்தானியர்களும் இருந்தார்கள். அவர்கள் 2006 ஆண்டின் பிற்பகுதியில் பாகிஸ்தானின் தாலிபான் இயக்கத்தை உருவாக்கினார்கள். பாகிஸ்தானில் தனது சொந்த இஸ்லாமிய எமிரேட்டை நிறுவ முயலும் டிடிபி ஆப்கானிஸ்தான் தாலிபான், அல் காய்தா மற்றும் லஷ்கர்-இ தொய்பா, ஹரகத் உல் முஜாஹிதீன் உட்பட பாகிஸ்தான் அரசால் ஆதரிக்கப்படும் பல பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்களின் ஆதரவு மற்றும் ஒப்புதலுடன் உருவாக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் கூறுவது போல டிடிபியை இந்தியாவின் படைப்பு என்பதை விட பாகிஸ்தானின் படைப்பு என்றுதான் கூற வேண்டும். பாகிஸ்தானால் ஆதரிக்கப்பட்டு வளர்த்து விடப்பட்ட தாலிபான் இரண்டாக பிரிந்து ஆப்கான் தாலிபான், பாகிஸ்தான் தாலிபான் என்று மாறிய பின் பாகிஸ்தான் இப்போது இரண்டு தாலிபான்களுக்கும் எதிராகவே உள்ளது. ஆப்கானிஸ்தான் பற்றிய பாகிஸ்தானின் மனநிலையை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கொடுத்த ஒரு நேர்காணலில் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த நேர்காணலில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் ஆப்கானிஸ்தான் எப்போதும் இந்தியாவின் பக்கமே இருந்து வருகிறது என்றார். அவர் மேலும் கூறிய போது பாகிஸ்தான் பல்வேறு வகைகளிலும் ஆப்கானிஸ்தானுக்கு உதவினாலும் அந்த நாடு மாறவில்லை என்று தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாகி இந்தியாவுக்கு பயணம் நடத்தியுள்ள நிலையிலே பாகிஸ்தான் தரப்பு இவ்வாறு கூறியுள்ளது. பாகிஸ்தான் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் மேலும் கூறிய போது, வரலாற்று ரீதியாகவும் நேற்று, இன்று, நாளை என்று எப்போதும் இந்தியாவின் பக்கமே ஆப்கானிஸ்தான் துணை நின்று வருகின்றது. அதே நேரத்தில் நெருங்கிய அண்டை நாடான பாகிஸ்தானுடன் பகமை பாராட்டுகின்றது. இத்தனைக்கும் ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கு பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக உதவி வருகின்றது. எமது கடந்த அரசுகள் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பயந்து ஆப்கானிஸ்தான் அகதிகளை பாகிஸ்தானுக்குள் அனுமதித்தது. இதற்கான பல தியாகங்களை பாகிஸ்தான் செய்தது. எனினும் ஆப்கானிஸ்தான் எங்களுக்கு ஆதரவாக இல்லை. பாகிஸ்தான் பெரிய மனதுடன் செய்த உதவிகளை ஆப்கானிஸ்தான் கருத்தில் கொள்ளவே இல்லை என்றார். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசிய அமைச்சர் கவாஜா, பாகிஸ்தானின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆப்கானிஸ்தானில் இருந்து தூண்டிவிடப்படும் தீவிரவாதத்தை இனிமேலும் சகித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இதே நிலைமை தொடர்ந்தால் பாகிஸ்தானையும் தீவிரவாத ஆதரவு நாடாகவே சர்வதேச நாடுகள் கருத தொடங்கும் என்றார். பாகிஸ்தானை தீவிரவாத ஆதரவு நாடாகவே பல நாடுகள் இப்போதே பார்க்கின்றன என்பதை அவர் வசதியாக மறந்துவிட்டார். ஆப்கானிஸ்தானுடனான பாகிஸ்தான் உறவு எப்போதும் கசப்பானதாகவே இருந்ததாகவும் அது இப்போதும் மேலும் மோசமடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த உரையாடலின் போது கவாஜா ஆசிப், நீங்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் பாகிஸ்தானை அங்கீகரித்த கடைசி நாடு ஆப்கானிஸ்தான் தான். அன்று முதல் இப்போது வரை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடன் நட்பு அல்லது சகோதரத்துவ உறவை கடைபிடித்த ஒரு சந்தர்ப்பம் கூட இல்லை. ஒரே மதத்தை கொண்டிருந்த போதிலும் அவர்கள் ஒருபோதும் அப்படி ஒரு உறவை வைத்திருக்கவில்லை என்று கூறினார். அவர் தொடர்ந்து கூறிய போது, உண்மையில் ஆப்கானிஸ்தான் நமக்கு எதிராக சதி செய்கிறது. நமது துருப்புக்கள் தினமும் பலியாகின்றார்கள். பலர் தங்கள் குழந்தைகளை பிரிந்துள்ளனர். இதுவா அண்டை நாட்டின் உறவு என்று கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி கைபர் பக்துன்வாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது, இந்தியா ஆப்கானிஸ்தானை செயற்பாட்டு தளமாக பயன்படுத்துவதாகவும் பாகிஸ்தானுக்குள் பாதுகாப்பு விரோத நடவடிக்கைகளில் ஆப்கானிஸ்தான் நாட்டினரின் பங்கு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.
மறுபக்கத்தில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாகி தனது இந்திய பயணத்தின் போது செய்தியாளர்களிடம் லக்ஷர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஸ்-இ முகமது உட்பட தீவிரவாத இயக்கங்கள் நீண்ட காலமாக ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து செயற்பட்டு வந்தன. ஆனால் தாலிபான்கள் கடந்த 4 ஆண்டுகளில் அனைத்து தீவிரவாதிகளையும் அழித்து விட்டதாக கூறினார். அதே அமைதி பாதையை பின்பற்றுமாறு பாகிஸ்தானுக்கு ஆலோசனை கூறினார். இந்தியாவில் தாக்குதல் நடத்தும் இயக்கங்களில் ஒருவர் கூட ஆப்கானிஸ்தானில் இல்லை. ஆப்கானிஸ்தானில் ஒரு அங்குல நிலம் கூட அவர்களால் கட்டப்படுத்தப்படவில்லை என்றார். ஆப்கானியர்களின் தைரியத்தை சோதிக்க கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். யாராவது ஆப்கானிஸ்தானுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த விரும்பினால் அவர்கள் சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் நேட்டோவிடம் முதல் போய் பேசி பார்க்க வேண்டும். ஆப்கானிஸ்தானுடன் விளையாடுவது நல்லதல்ல என்பதை அவர்கள் விளக்குவார்கள் என்று அமைச்சர் கூறினார். காபூலும் இஸ்லாமாபாத்துடன் சிறந்த உறவை விரும்புகின்றது. ஆனால் அது ஒருதலைபட்சமாக இருக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். இந்திய உறவுகள் குறித்து பேசுகையில் ஆப்கானிஸ்தான் இந்தியாவை நெருங்கி நண்பராக பார்க்கின்றது. ஆப்கானிஸ்தான் பரஸ்பர மரியாதை, வர்த்தகம் மற்றும் மக்கள் உறவுகளின் அடிப்படையில் உறவுகளை விரும்புகிறது. நமது உறவுகளை வலுப்படுத்த உதவும் ஒரு ஆலோசனை புரிதல் பொறிமுறையை உருவாக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்று கூறினார். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ஆதரவு பெற்ற ஆட்சி நடந்த போது உட்பட ஆப்கானிஸ்தானுடனான எல்லையில் பாகிஸ்தான் முன்னர் விமான தாக்குதல்களை நடத்தியது. வியாழக்கிழமை பிற்பகுதியில் பத்திகா மாகாணத்தின் பர்மல் மாவட்டத்தில் உள்ள ஒரு உள்ளூர் பஜாரில் நடந்த சமீபகால குண்டுவெடிப்புகள் ஒன்றில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் பல கடைகள் பகுதியளவு அளிக்கப்பட்டதாக மாகாணத்தின் தகவல் மற்றும் கலாச்சார இயக்குனர் முகமது அபின் ஹுசைபா தெரிவித்தார். பாகிஸ்தான் காபூலை தாக்கியதால் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பெரிய மோசமடைய செய்யும். அதே நேரத்தில் தாலிபான் தலைமைக்கு இந்தியாவுடனான அவர்களின் சூடான உறவுகள் குறித்து ஒரு செய்தியை அனுப்ப வாய்ப்பு உள்ளது.